எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கிரிப்டோ கரன்சியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், கிரிப்டோ கரன்சியில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம எப்படி வந்து லாங் டேர்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நான் சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ஓகேங்களா. நான் செக் பண்ணி பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சிஸில் நீங்கள் மந்த்லி கேண்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதோட வாலட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு சார்ட் காமிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா புரியும். யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட், ஏதாவது ஒரு அமௌண்ட், 300 400 வாட் எவர் அமௌண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இருக்காது, ஈவன் அது இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகே அப்படின்ற இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 300 500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மேபி, ஓகே, நான் சொல்ல ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க, மேபி பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து $4 இருந்தது. இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும், அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $40, இப்போ $50 வந்து $50,000 வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் வந்து ஃபியூச்சர்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரூல்ஸ் வந்து இதுதான். நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லை ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்க முடியும். ஸோ மினிமம் $100 கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து வாங்க முடியும். நீங்கள் ஒரு 3 to 4 காயின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மாதம் $100 அந்த 4 காயினில் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை ஒரு 2-3 காயினில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் த மணி யூ டோன்ட் நீட் ரைட் அவே. உங்களுக்கு வந்து அந்த மணி வந்து இம்மிடியேட்டாக தேவைப்படாத மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து அது சப்போஸ் 0 ஆனாலும் நீங்கள் அதனால் வந்து பெருசாக நீங்கள் இம்பேக்ட் ஆகாத மாதிரியும் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் கரன்சி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரன்சிஸோட டைப்ஸ் என்ன, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் கரன்சிஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலாம். இல்லைனா வந்து நீங்களே உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் காயினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 காயினோ 2 காயினோ 3 காயினோ உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயினை சூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மந்த்லி கேண்டில் வந்து இருக்குல்ல, ஒரு கேண்டில் வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட கேண்டில் வந்து முடிஞ்சிச்சு. அந்த கேண்டிலோட ஹை ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த்து வந்து ஒரு $35,000 ஒரு பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அதோட ஹை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் மந்த்து கேண்டிலை விட இந்த மந்தோட கேண்டில் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் 2 டைப்ஸில் வந்து பண்ணலாம். ஒன்று, குறிப்பிட்ட டேட் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ குறிப்பிட்ட டேட்னா நீங்கள் எவ்ரி மந்த் 5th இல்லைனா வந்து எவ்ரி மந்த் 10th உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு அந்த டேக்கு ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு இது மேலே இருக்கா கீழே இருக்கா. சப்போஸ் அது மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கேபிட்டலில் 50% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, இப்போது அந்த ப்ரீவியஸோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100% அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் லாஸ்ட்டு 2 monthsோட வேல்யூவோட கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 125% ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த சிஸ்டமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது சார்ட்டை நான் காமிச்சு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10 to 13 years, ஆக்சுவலி 13 years நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஒர்த். 13 years வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து நம்புகிறேன் we can see a good result. அட்லீஸ்ட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700% மேலே வந்து ஏறி இருக்கும் அப்படின்றது தான் வந்து நான் அனலைஸ் பண்ணதில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, வாங்க ப்ராக்டிக்கலாக இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் வந்து 400 வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பிட்காயின்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிட்காயினுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா $400, 50% வந்து $200, 125% வந்து பார்த்தீங்கன்னா 125% எப்படி வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட லாஸ்ட் மந்தோட கேண்டில், ஃபுல் மந்தோட கேண்டில் சொன்னல, ஹை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வந்து 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட
லோ வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது. இதெல்லாமே எக்ஸாம்பிள் தான். உங்களோட கேபிட்டல் வந்து 400, ஐ மீன் நீங்கள் மந்த்லி வந்து 400 rupees வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஹை வந்து 50,000, லோ வந்து 35,000. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில். ஒரு நீங்கள் வந்து குறிப்பிட்ட டேட்டில் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5th வச்சுக்கலாம். எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 5th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th போய் செக் பண்ணுறீங்க. இப்போது கரண்ட் மந்த் ஒரு கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கோம்ல, இது லாஸ்ட் மந்த்து தான். இதோட கரண்ட் மந்த்துக்கு இந்த 50,000 35,000 தான் ஹை அண்ட் லோ. வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 200 rupees மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இது லோக்கு கீழே இருந்துச்சுன்னா 400 rupees அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. மிடில் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? மிடில் இருந்தாலும் 200 rupees தான். லோக்கு மேலே இருந்துச்சுனாலே 200 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே லோக்கு கீழே அந்த ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 400 rupees ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி வந்து உங்களுக்கு 125% வரும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், லோக்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? 200 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணிங்களா உங்களோட கேபிட்டலில்? மீதி 200 rupees இங்கே இருக்குமா? நீங்கள் அப்படியே 400 ஆட் பண்ணுறது கன்ஃபார்ம். ஐ மீன் நீங்கள் அந்த 400 rupees மாதம் ஆட் பண்ணணும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுறோம் ஸ்ட்ராட்டஜியை. 200 rupees இன்வெஸ்ட் பண்ணுறோம், 200 rupees இங்கே நிற்குதா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பார்க்கும்போது 2 மாதத்துக்கு லோவில் அந்த வேல்யூ வரும்போது இங்கேருந்து 100 ரூபா கடன் வாங்கி இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ 500 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நான் வந்து இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சார்ட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பிட்காயினோட சார்ட். இந்த பிட்காயினோட சார்ட்டில் வந்து நம்ம இந்த மந்த்தை வந்து பார்ப்போம். இந்த மந்த் வந்து பாருங்கள், இந்த மந்த்துக்கு இது அடுத்த மந்த் வந்து ஹையாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 50% நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது 200 ரூபாய் இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த கேண்டிலை சொல்கிறேன். இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு கீழே போயிடுச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே 400 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்தது இந்த கேண்டில் பார்த்துக்கோங்க. ஐ மீன் இந்த ரெட் கேண்டில் இந்த 2 மாதத்தோட இது கீழே வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எங்கே 500 ரூபான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் 200 ரூபாய் தானே இன்வெஸ்ட் பண்ணீங்க. இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் அமௌண்ட் வந்து இங்கே அக்குமுலேட் ஆகிருக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்கும்போது அது மேலே போயிட்டே இருக்குது, திடீர்னு கீழே இறங்கிடும் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அதுலேயும் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அதே டைமில் அது கீழே வரும்போது அதோட லோவஸ்ட் ப்ரைஸ் தானே இது. இப்போ பாருங்கள், 60,000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 29,000 ரூபாய்க்கு இறங்கி இருக்கணும் போது அந்த ப்ரைஸ் லோவையும் நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த 125 அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கீழே போய் 0 போயிடும், இது அப்படியே மேலே போயிடும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்ககிட்ட நான் கிளியராக சொன்னேன். எந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் நல்லா வந்து கண்டினியூஸாக இது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காயினுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட்ஸே ஒர்க் ஆகும். சில காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 0 போயிட்டு காணாமல் போன காயின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் என்னோட பழைய வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து இதே தான் சொன்னேன். நான் வந்து இங்கே எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. எந்த காயின் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த காயினில் வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 4 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் போனதுக்கு 40,000 ரூபாயிலேருந்து 4 லட்சமோ இல்லை 400 லட்சமோ போகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இதுக்கு முன்னாடி நடக்காதது நம்ம இங்கே பேசல. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் திரும்பி நடக்கலான்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஃபைன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் க்ரோத் ஃப்யூச்சரில் நடந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். இதே நீங்கள் டெய்லி ட்ரேடு அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 15% வந்து இருக்குது. மேபி உங்களோட என்ட்ரி தப்பாக இருக்கலாம். நீங்கள் வந்து மேபி ஹையில் போய் வாங்கலாம், இமீடியட்டாக லாஸ் ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அன்சர்டன் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், இந்த எத்தீரியம், இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு என்ன மாதிரி காமன் பீப்புளுக்கு ஒரு ஸ்கேரி தான் வச்சுக்கோங்க, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிட்காயினோட பொட்டென்ஷியல் பார்க்குறேன், வெளியில் இருக்கிற நியூஸ் எல்லாமே பார்க்கும்போது மேபி இது ஒர்க் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி ஒர்க் ஆகும்னு தோணுது இடத்துல என்னால் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 3-4 காயின் செலக்ட் பண்ணிட்டு 100 ரூபாய் கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி யாருன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி வாங்கணும்னு தெரியலாமல் இருப்பீங்கள, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் காயின்ஸ்லலாம் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது லாபமாக இருந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ கிரிப்டோ கரன்சி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ், இந்த சிஸ்டமில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.